ஹாய் சுட்டீஸ். இன்றைக்கி ஒரு நீதி கதை சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ஒரு காட்டில் புறாக்கள் நிறைய வாழ்ந்து வந்துச்சான். அந்த புறாக்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் ஒருத்தர் இருந்துச்சான். அந்த தலைவர் பேச்சனா அந்த எல்லா புறாக்களும் கேட்குமா. அதுலேயும் சில அகராதி புறாக்களும் இருந்துச்சாலாம். அது என்ன இவர் சொல்கிறது மட்டும் நம்ம கேட்குறது அப்படின்னு அப்படி எதிர்த்துக்கிட்டே இருக்குங்களாம். இப்படி இருக்கையில் ஒரு நாள் ஒரு வேடன் வந்து வலை விரிச்சிருந்தானா. அதில் போய் இந்த அதிக பிரசங்கித்தனமாக பேசுது வர அந்த புறாக்கள் மாட்டிக்கிருச்சான். மாட்டிக்கிட்ட உடனே கத்துற சத்தம் கேட்டு மிச்சம் எல்லா புறாக்களும் வந்துருச்சான். வந்து பார்த்தா இது மாட்டிக்கிறவும் போய் தலைவர் புறாவை போய் கூப்பிட்டு வந்துச்சுங்களாம். இந்த மாதிரி இது மாட்டிக்கிச்சு, இதுகளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னோடனே சரின்னு தலைவர் புறா வந்து ஒரு யோசனை சொல்லிச்சான். அதன்படி மிச்ச புறாக்களும் போய் அந்த வலையில் மாட்டிச்சான். உடனே ஏற்கனவே மாட்டின புறா, ஏன் நீங்களும் வந்து மாட்டிக்கிட்டீங்க, அவர் பேச்சை கேட்டிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு ஆபத்தாயிருச்சுச்சான். அதெல்லாம் இல்லை, அவர் வந்து தலைவர் புறா வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காண்டி தான் இந்த யோசனையை சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை எல்லோரும் ஒன்றா பறப்போன்னு சொல்லிச்சான். உடனே சரின்னு சொல்லிட்டு ரெடின்னொடனே எல்லா புறாக்களும் சேர்ந்து ஒன்றா பறந்து வலையோடு சேர்ந்து பறந்து வேடன்ட்டு தப்பிச்சிருச்சுக்கலாம். குட்டீஸ், இதிலேருந்து என்ன தெரியுது? 2 விஷயம் கற்றுக்கலாம். ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளோ ஆபத்துலேருந்தும் தப்பிக்கலாம். இன்னொன்று, பெரியவங்களோட அனுபவத்திலிருந்தும் நம்ம நிறையா நல்லதுகளை கற்றுக்கறலாம். இதுதான் இந்த கதையோட நீதி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.